ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லைம்மா. எத்தனையோ கோடிகள் அவங்களுக்கு நான் கடன் வச்சுருக்கேன், அவங்க கட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்கவே மாட்டாங்க. இது ஏன்ப்பா கொஞ்சம் இப்போ கூட அந்த நிலவுக்கு என் மேலே என்னுடைய கோபமுக்குள்ள என்னுடைய கமிட்மெண்ட் ஒன்று 35 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு ரிலீஸ் அன்னைக்கு. அப்படி இது என்னப்பா இப்படி வந்திருக்கு அப்படின்னாரு. ஆமாப்பா, அவ்வளோதான், சரிப்பா கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்ட்டு அவர் கொடுத்துட்டார். ஏன் என்ன இல்லைன்னா மற்றவங்கன்னா ரிலீஸ் டென்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அப்படி தான் அவங்களுமே. அவங்களுக்கு தெரியும் அப்பா வந்து அனாவசியமாக செலவு பண்ண மாட்டார், அவருக்கு எந்த ஹேபிட்டும் இல்லை. என்ன அவருக்கு சினிமா அப்படிங்கிறது இல்லாமல் நான் பாட்டில் இருந்தேன்னா எனக்கு பல கோடிகளோட கையில் கொடுத்துருவாங்க. சினிமா அப்படின்னு எடுத்தேன்னா ஒரு பைசா கையில் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் சட்டம். இன்றைக்கி அதுதான் நடக்குது. ஓ, பட் அவங்களுக்கு வந்து உங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு ஆமாம் ஜாலியாக இருக்கும். அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு சுவிட்சர்லாந்து போங்க, அமெரிக்கா போங்க, ஆஸ்திரேலியா போங்க. எனக்கு இப்போ போகணுன்னு இந்த பக்கம் இப்படி வில்லேஜ் தான். ஐயா அவங்க அம்மா ஏர்போர்ட் வரைக்கும் வருவாங்கம்மா. அதுக்குள்ளே காரில் ஏறி கொஞ்சம் தூரம் தாண்டணுன்னா யாத்திரா என்ன பண்ணுறான், லிங்கம் என்ன பண்ணுறான்னு ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. இந்த 2 பசங்களில் உங்களை வந்து இது செலவு பண்ணாதீங்க அது யாராவது ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்களா சார்? யாரும் இல்லை. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் எந்த இடத்துல இருந்து எந்த ஹோட்டலில் தங்கினாலும் பில் கொடுக்க மாட்டேன், அவங்க கொடுத்துருவாங்க. எந்த இடத்துலையுமே எனக்கு எக்ஸ்பென்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது. யாருமே ஸ்ட்ரிக்டாக என்னை அது பண்ணாங்க இது பண்ணாதீங்கன்னு சொன்னதில்லை, இனிமேலும் சொல்ல மாட்டாங்க. அம்மா அடிச்சிருக்காங்களா பசங்களை? அவங்க ரேரு, ரொம்ப ரேர். நானும் பசங்களை அடி பின்னிடுவேன். அடிக்கக்கூடாது பசங்களை நான் அடிச்சு போடுவேன், பொண்ணுங்களை தொட மாட்டேன். ஓ, ஆம்பளை பசங்களை அடிச்சிருவீங்க? யார் ரொம்ப அடி வாங்கியிருக்கா? ராகவா? செல்வா கேட்டா என்னப்பா? ஐயோ பாவம், எல்லாம் மூத்தவர் தான் கஷ்டப்படுறாரு போல இருக்கு. ஆமாம் இல்லை அவன் பண்ணுறது அப்படி தான் பண்ணுவான். ஓ, வாலே செல்வா அவன் தான் கேங் லீடரு. ஆனால் இவங்க பேர் வாங்கிக்குவாங்க. தனுஷ் தான் பேர் வாங்கிட்டு விடுவான். நல்ல பசங்க தான் எல்லாருமே. வேற உண்மையா சார், அந்த ஃபேமிலி அட்டாச்சு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் எல்லாமே 4 பேரும் நான் பார்த்துட்டேன் அந்த விஷயத்தில். இது இப்போ தனுஷ் வந்து இஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் குட் டைரக்டர். அவ்வளோ இப்போ இந்த இட்லி கடை கூட எனக்கு நான் வந்து இங்கே சொல்கிறேன் எல்லா டெக்னீஷியன் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படி நான் சொல்கிறேன். எனக்கு வந்த நியூஸ் நம்ம சினிமாவில் இருக்கிறனால. பிஹைண்ட் உட்ஸ் கதை போமா வித் கலா டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிருத்வி இன்னோவியர்ஸ் ஃபார் விமன்ஸ் அண்ட் கிட்ஸ், யுவர் பர்ஃபெக்ட் பார்ட்னர். பவர்ட் பை MCR Pure Cotton Club, formals and casual shirts. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.